ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பஞ்சமுக யோக ஆஞ்சநேயர் கோவிலில் 57 ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சுமன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுமன், குடமுழுக்கு விழா குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் யோக நரசிம்மர் ஆலயம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலயம் 108 திவ்ய தேசங்களில் 64வது திவ்ய தேசமாக உள்ளது. இந்த பிரபலமான இந்த திருத்தலத்தில் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் எதிர் திசையில் உள்ள யோக நரசிம்மர், அதாவது பஞ்சமுகத்தோடு கொண்ட யோக நரசிம்மர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் குடமுழுக்கு விழாவானது 57 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்றது. முன்னதாக வேத பட்டாட்சியர்கள் மூலமாக யாகசாலை வளர்க்கப்பட்டு யாகங்களில் புனித நீர் வைக்கப்பட்டு, புனித நீரானது பட்டாட்சியர்கள் தலைமையில் வைக்கப்பட்டு அந்த சன்னதியின் மேல் கொண்டு வந்து ஆஞ்சநேயர் மூலவர் மூர்த்தி சன்னதானம், ராமர் ஆலயம், அரங்கநாதர் ஆலயத்தில் 3 கோவில் சன்னிதானத்திலும் இன்று குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்தனர். அதே போல் அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருந்த ட்ரோன் மூலியமாக மக்கள் மீது தண்ணீர் தெளிக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்தோடு இந்த குடமுழுக்கு விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுமன்.